பிரியமான தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் தானே இந்த செய்திய கேட்டுட்டு இருக்கிறீங்க. அற்புதம் நடக்கணும், ஏசப்பா எனக்கு ஒரு ஆச்சரியமான பிரகாரம் என்னை வழிநடத்தும் தானே கேட்டுட்டு இருக்கேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. நீங்க என்ன பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு உங்களுடைய எல்லா துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை காணப்பட போறார். அந்த செய்தி முடிவில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமா விசுவாசிங்க. இந்த செய்தியை கேளுங்க. இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆச்சரியமான விடுதலை. செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நான் அற்புதம் ஆச்சரிய பிரகாரமாய் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். நம் தேவன் அற்புதத்தின் தேவன். அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க யாருடைய பிள்ளை? கிறிஸ்துவின் பிள்ளை. அவருடைய பிள்ளைங்க. அதனால என்னுடைய மகா, என்னுடைய பிள்ளை, என் மகன், என் மகன் ஆண்டவர் உரிமை பாராட்டும்போது நீங்க சொல்லணும், "என் அப்பன் இயேசு, என் ஆண்டவர்." அப்படி சொல்லி நீங்க சந்தோஷமா இருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எப்படிப்பட்ட அதாவது பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து சென்று உங்களுக்கு சமாதானம் சொன்ன தெய்வன் நம்மோடு இருக்கிறார். கடல் மீது நடந்த தெய்வன் நம்மோடு இருக்கிறார். செங்கடலை 2ஆய் பிளந்த தெய்வன் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமில்ல, யோர்தானை பின்னிட்டு அதாவது வெள்ளம் போல புரண்டு ஓடிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த பெட்டிய தூக்கிட்டு போய் ஆசாரியர் கால் போய் நின்ன மாத்திரத்துல ஓடிடுச்சு. அந்த மாரி எப்பேர்ப்பட்ட காரியங்களை கர்த்தரால் செய்ய வல்லவர் பாத்துங்க. அது இன்னொன்னு சொல்றேன், "நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன்." எப்படி செவ்வையாக்குவாராம்? வெண்கல கதவு உடைக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் பண்ணா அது உடைச்சிட முடியும். இருப்பு தாப்புல முறிச்சு போட்டு, அதாவது என்ன அர்த்தம்னா, உடைச்சது, முறிச்சதுன்னா, திருப்பி அத வந்து எந்த சூழ்நிலையிலும் யாரும் வந்து அத மறுபடியும் அத பூட்டவோ, திறக்கவோ முடியாது. அந்த அளவுக்கு உடைச்சு போட்டு, எல்லா புதையல்களையும் அந்த எல்லாத்தையும் கொண்டாந்து குடுப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் நம் தேவன். அதாவது தாவீது சொன்னது போல, அவர நீங்க எப்படியா பார்க்குறீங்க? அவர வந்து நீங்க அற்புதம் செய்கிறவரா பார்த்தீங்கன்னா, அற்புதம் செய்வாரு. விடுதலை செய்கிறவரா பார்த்தீங்கன்னா, விடுதலை செய்வாரு. அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்த குடுப்பாரு. எல்லா ஆச்சரியமா எனக்கு அதிசயம் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா, அப்படி செய்வாரு. அதே நேரத்தில அந்த வசனம் இன்னொரு இடமும் சொல்லிருக்கு. அவர் மாறுபடுகிறவராய் காணப்படுக, அவர் மாறுபடுகிறவராய் காணப்படுவார். அதுதான். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாய் காணப்படுவார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே இரக்கமாய் அவர் ஆண்டவருக்கு ஜனங்கள் நம்ம மேலலாம் அவ்வளவு அன்பு. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லைங்க. அப்படி இறங்கிருவாரு. அவராவது எப்படி சொல்றது? அந்த அன்ப பார்க்கும்போது, நம்ம எல்லா சூழ்நிலைகளும் நம்ம எவ்வளோதான் வேதனையில இருந்தாலும் வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை, "நீ அழாத" அப்படின்ட்டாருன்னா, நமக்கு அழுகையே அப்புறம் வராது. அதான் கர்த்தர். அவருடைய ஒரு வார்த்தை. அதனால தான் 100க்கு அதிபதி விசுவாசம் எப்படி இருந்துச்சு? "நீ இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும். நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்ததுனால, அவரு இஸ்ரவேலருக்குள்ள இந்த அப்படிப்பட்ட அபிஷேகத்த விசுவாசத்த நான் பார்க்கலையேன்னு ஆண்டவரே சொன்னார். அதனால நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இந்த செய்தி கேட்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். நிச்சயமா விசுவாசிங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அற்புதம் ஆச்சரியப்படாம செய்யப்படுகிறார். எப்படி செய்வார் என்று சொல்லும் பொழுது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார். அவர் செய்வார். தேவன் யார் அப்படின்னு சொல்லும்போது யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்குது. ஆம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அதுக்கு ஒரு 14வது வசனத்துல தான் அவர் மாம்சமாகி வார்த்தையாகி நமக்கு அப்படியே மாசமான கிருபையாகி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல அசைவாடுகிற ஆவியானவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படி எப்படிப்பட்டவங்களெல்லாம் விடுதலை செய்வார் என்று பார்க்கும் பொழுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். இதுதானே இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சிறுமை. என்ன சொல்றாங்க? ஆண்டவரும் எங்களை கைவிட்டாரோ சிஸ்டர், எங்களை மறந்துட்டாரோ அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அம்மா. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில வந்தா நான் எப்போ பார்த்துட்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் எழுதப்பட்ட எழுத்துல ஒன்று கூட பொய்யான வார்த்தை இல்லைங்க.
பொய்யுரையாத தேவன். ஆப்போசிட் பார்ட்டி தான் அவன் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமானவன். அவன் எத சொன்னாலும் பொய் வார்த்தை தான் பேசுவான். அதனால அத நம்பாத. அவன் சொல்றத கேட்காம, தேவனுடைய வார்த்தைய உங்கள குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க கையிட்டு வேலை செய்றதை குறித்து, உங்க பிசினஸை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு என்ன சொல்கிறதோ. ஏன்னா, அவர் எப்பவுமே எப்படின்னா, தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். நம்ம முதல்ல வசனம் கேட்கிறோம். அப்படித்தானே? இப்ப வசனத்த எல்லாம் காதுல நல்லா கேட்டுருக்கிறோம். அத அப்படியே கண்ணுல பார்க்க செய்வார். அந்த நாட்கள் சமீபமாயிற்று. நீங்களும் விசுவாசிங்க எல்லா காரியங்களும். முதலாவது நான் பார்க்கும்போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று சொன்னால், சிறுமை என்றாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? பெண்கள்ல. அன்னாள் தான். அன்னாள் பாருங்க, அத குறிச்சு பார்க்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா 20வது வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்னாள் என்றாலே கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். அது இல்லாம அவளுடைய வேதனை என்ன? குழந்தை இல்லாத வேதனை. அவருடைய கணவன் பாருங்க, அவருக்கு வந்து 2 மனைவிங்க. நான் நினைக்கிறேன் இவளுக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி தான் அவரு பெனினாவ இன்னொரு திருமணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொருத்தி பேர் பெரினாள். வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ள சீலோவுக்கு செல்லுவார்கள். அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் விசனப்படுத்தினார். 1 சாமுவேல் 1:8. ஆனா வேதம் என்ன சொல்லுன்னா, கர்த்தரோ அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அடைச்சிருந்தாருன்னா, கர்த்தர் மாத்திரம் தான் திறக்க முடியும். இன்னைக்கு அநேகர் வந்து கர்ப்பத்தின் கனி கிடைக்கலன்னா என்ன பண்ணிடுறாங்க, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சுன்னு உடனே போய் டெஸ்ட் டியூப் போயிரும். அங்க போறோம், இங்க போறோம். அப்படியே மாம்சத்துல ஈடுபடுங்க. அன்னைக்கு என்ட்ட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க, "அந்த டெஸ்ட்டு நாங்க போகலாமா சிஸ்டர்?" அப்படின்னு. நான் அப்ப கேட்டேன், "ஆண்டவர டெஸ்ட் பண்றீங்களா சிஸ்டர்?" அப்படின்னு. அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பேசிருச்சாம். அவங்க சொன்னாங்க, "எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு வார்த்தையே தோணல உங்கள்ட்ட கேட்கறதுக்கு. ஆனா நாங்க உடனே நீங்க சொன்னீங்க, எண்ணி 10 மாசத்துல உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும் சிஸ்டர். விசுவாசிங்க நம்ம ஜெபிப்போம்ன்னு சொன்னீங்க. அதே போல கரெக்ட்டா 10வது மாசத்துல ஒரு பெண் குழந்தைய அவ பெற்றெடுத்தா. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, கர்த்தர் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். அப்படின்னு நீங்க உண்மைதான் அதானே? பாருங்க, கணவன் மனைவி ஆண்டவர் இணைக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க ஆதியாகமம் 1:28ல நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு, அதே வசனங்கள் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்பத்தின் கனிய கண்டடைவான்னு அர்த்தம். அதே மாரி 128ஆம் சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். அப்ப என்ன அர்த்தம்? சந்ததி பெருக்கம்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க வந்து அ வாயில வந்து இருதயத்துல விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணணும். அதான் அடிக்கடி சொல்லிருக்கலாம், விசுவாசம் வாய்க்காலை வெட்டுங்க. வாயினால அறிக்கை பண்ணதாங்க விசுவாசம் வாய்க்கால வெட்டுறது. அறிக்கை பண்ணணும். கட்டாயம் தருவார். மலடிய பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கணும். நீங்களா ஒரு கணக்கு போட்டுறீங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. இதே சென்னை பட்டத்துல 20 வருஷம் கழிச்சு 2 பிள்ளைகள பெத்து வச்சிருக்கார். 2 பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? எபனேசர். அதான் சொல்றார்ல, "நீ ஆசீர்வாதமாயிருப்ப, உன் பேரை பெருமை." பேர் பெருமைன்னா என்ன? நம் மூலமா அவர் நாமம் மகிமைப்படும்னு அர்த்தம். நிச்சயமா செய்வார். இந்த செய்திய கேட்டுக்கொண்டிருக்க அநேக குழந்தை இல்லாதவங்க இப்ப நீங்க கேட்டுருந்தீங்க. இந்த மாசத்துலருந்து எண்ணிக்கொள்ளுங்க. 10வது மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை நீங்க கையில அணைத்துக் கொண்டிருப்பதை காண்பீர்கள். நீங்க விசுவாசிக்கணும். சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, நாங்க சொல்லும்போது கர்த்தருடைய ஏவுதனால தான் நாங்க சொல்லுவோம் அந்த வார்த்தைகள். தீர்க்க தரிசனம்னா என்ன? அவருடைய வாயா இருந்து உரைக்கிறோம். அதனால விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். அங்க பாருங்க, அதுல வந்து அவ கூட பெனினாள். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். சத்துருக்கள் இருப்பது மிகவும் நல்லதுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், சத்துருக்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இப்படி புரண்டு, அப்படி புரண்டு இருக்கிறத விட, இந்த சத்துருக்கள் இருந்தாங்கன்னா, சீக்கிரமா போய் ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் நிறுத்திருவாங்க. அதுதான் அப்புறம் அவ வந்து பெனினா வந்து இவள ரொம்ப தொல்ல குடுக்குறா. இவ தொல்ல குடுக்காம இருந்தா அந்நாள்லேருந்து ஏற்கனவே அவள பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவ புருஷன் வந்து ரொம்ப அவள நேசிப்பார். 10 குமாரரை பார்க்கிலும் நீ எனக்கு விசேஷித்தமானவள்னு அவ்வளோ அன்பு கூர்றாரு. அப்பன்னா அவ கவலைப்பட்டுருக்க மாட்டா. என்னத்த குழந்தைய பெறத்துக்கிட்டு அத வளர்த்துக்கிட்டு அப்படின்னு நெனச்சிருப்பா. ஆனா பாருங்க, இவ குடுக்குற இடிமானம், உனக்கு குழந்தை இல்ல, குழந்தை அந்த வேதனையில தான் அவ வந்து என்ன பண்றா, அப்படியே உட்கார்ந்திருக்கல. 9வது வசனத்துல 1 சாமுவேல் 1:9ல அவள் எழுந்திருந்து ஆலயத்திற்கு போனாள்.
நீங்களும் வேதனைய விட்டு எழும்பணும், பாடுகள விட்டு எழும்பணும், கண்ணீர விட்டு எழும்பணும், துக்கத்த விட்டு எழும்பணும், தூங்கிட்டு கிடக்கக்கூடாது. ஆமா, ஏசுநாதர் என்ன பண்ணிட்டாரு? நான் சர்ச்சுக்கு போய் என்னத்த பார்த்தேன்? நான் வேதம் வாசித்து என்னத்த பார்த்தேன்? நான் உபவாசம் இருந்து என்னத்த கண்டேன்? இந்த பேச்செல்லாம் பிசாசு உங்க நாவ புடுங்கி அவனே நரக அக்கினிய கொளுத்திட்டான்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்றாரு, "பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்" அப்படின்னு சொல்லிருக்காரு. எதிர்த்து நில்லுங்கள். அந்த மாரி பேசாம, அதுக்கு பதிலாய், "அன்னாளின் கர்ப்பத்தை திறந்த கர்த்தர் என்னுடைய கர்ப்பத்தையும் திறப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அன்னாள் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்." அப்ப சாமுவேல்ன்னு என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அந்த மாரி விசுவாசத்துல பேசுங்க. ஆலயத்துக்கு போனாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி தானே விண்ணப்பம் பண்றீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பதிலா, அம்மா, அப்பாட்ட சொல்லிடுங்க, "எனக்கு ஒரே பாரமா இருக்குதும்மா. அவங்க வீட்ல ரொம்ப கேட்குறாங்கம்மா. சொந்தக்காரங்களெல்லாம் இப்படி கேட்குறாங்க. எனக்கு அவமானமா இருந்துச்சும்மா. எனக்கு அப்படிம்மா, இப்படிம்மான்னு." ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. நீங்களும் இந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஏன்னா எரேமியா 33:3 சொல்லுது, "என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதது, நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்" என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அதே அவ ஜெபம் எப்படி இருந்துச்சு? அன்னாளுடைய ஜெபம் ஸ்டார்ட்டிங் பாருங்க. "சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும்." பாருங்க, கர்த்தர பார்க்கிற விதம் பாருங்க. அவர் சேனைகளின் கர்த்தர். சொல்லிட்டு சொல்றாரு, "அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர்." நீங்க என்னன்னு சொல்றீங்க? என் ஜெபத்த கர்த்தர் கேட்கிறாரா? என் கண்ணீர பார்க்கிறாரா? என் நெருக்கத்த அறிஞ்சிருக்கிறாரா? அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். "உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார்" என்று சங்கீதம் 139ல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவ ஜெபிக்கிறா. அவ ஜெபிக்கும்போது அவளால சொல்லுவாங்க இல்லையா, அந்த துக்கம் தொண்டை அடைக்குதுன்னுவாங்கல்ல, அது மாரி வாயில இருந்து வார்த்தை வரல. அவ உதடு மட்டும் தான் அசைஞ்சது. அவ சொல்லிட்டு உடனே வந்து அதுக்குள்ள இவரு ஏலி அங்க இருக்கிறார்ல, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இந்த அம்மா வந்து குடிச்சு வெறிச்சிட்டு போல, இவ்வளோ நேரம் நிக்குதே, முழங்கால்ல நிக்குது, கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய் மட்டும் தானே அசையுதுன்னு நினைச்சு கேட்கிறா. அப்ப அவர் சொல்ல, "அப்படி அல்ல ஆண்டவனே, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ." அது சொல்றத வார்த்தைய பாருங்க. எவ்வளோ தாழ்மை. அதுல சொல்றாரு. அப்பா அத சொல்லிட்ட உடனே, அங்கேயே ஏலி வந்து தேவசன்னதியில அவள ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஏலி அவளை பார்த்து, "இயேசுவின் நாமத்தில சமாதானத்துடனே போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராகன்ட்டாரு." இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. உங்களையும் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு. "நீ சமாதானத்தோட போ. என்ன காரியத்தில மலடாய் கிடக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வே வரல. இந்த போராட்டத்துக்கு முடிவே வரல. நான் சமாதானமற்று கிடக்கிறேன். எனக்கு அதிசயம் நடக்கணும். எனக்கு அற்புதம் கிடைக்கணும். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். என்னோட மகளுக்கு திருமணம் நடக்கணும்." எத்தன பிரச்சனைகள வந்து "ஏசப்பா எப்போ எப்போன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா?" இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு. அவரு "சமாதானத்துடனே போங்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்க விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார்." நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டாருன்னு விசுவாசிங்க. என்ன கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்து இந்த வசனத்தின் மூலமாய் இந்த செய்திய கொண்டு வந்ததே உங்கள ஆசீர்வதிக்கத்தான். ஆமா பாருங்க. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா, அவ கர்த்தர் மேல் பாரத்த வச்சுட்டா. வச்சுட்டு விசுவாசத்த கிரியையில காட்டுறா. மறுபடியும் மறுபடியும் ஜெபிச்சுக்கங்க சிஸ்டர், குழந்தை வேணும் சிஸ்டர், அவ சொல்ல மாட்டா. அவ சொல்றா, "என் ஜெபம் கேட்கப்பட்டாயிடுச்சுன்னு" போயிட்டா. பாருங்க, கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். 19ஆம் வசனத்துல, 20ஆம் வசனத்துல, "கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன்" என்று அவள் சாமுவேல் என்று பெயரிட்டாள். 2வது பார்க்கும்போது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஆதியாகமம் 21:9ல ஆகார் ஈசாக்கை பரியாசம் பண்ணினதை குறித்து சாராள் கண்டு 10ஆம் வசனத்துல ஆபிரகாமை நோக்கி, "இந்த அடிமை பெண்ணை பாரு, இப்படி பண்றான்னு" சொல்லி அவட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, ஆபிரகாம் இருதயம் மிகவும் துக்கமாயிருந்தது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு மருமகனாட்டி கொடுத்தாலும் அந்த குழந்தை அந்த ஒய்ஃப் மேல அன்பு இருக்கத்தானே செய்யும். அதனால பாருங்க துக்கமா இருந்ததாம். அதாவது பாருங்க, சுக்கு நூறாய் உடைந்தது. அவருடைய இருதயம் காயப்பட்டப்பட்டது. இதுக்கு பேரு தான் நொறுங்குண்ட இருதயம். 12ஆம் வசனம், ஆண்டவரிடத்தில் போய் சொல்கின்றார். ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறார் ஆபிரகாம். "இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்களே ஏசப்பா, என்ன செய்யறது?" அதுக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "சாராள் உனக்கு என்ன சொல்லுதோ அவள் சொல்வதை கேள்" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, சாராள் பேச்ச கேட்டு தான் ஆகாரம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப அதுக்கு பதில் யாரு? ஆண்டவர். நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணும் பார்க்காம இருக்கிறாருன்னு. நீங்க பேசுறத கேட்பாரு. நீங்க எத செய்துட்டீங்கன்னு பார்ப்பாரு.
இந்த சூழ்நிலை அவ எப்படி இருக்கான்னு பாப்பேன். நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஆண்டவருக்குலாம் தெரியாது. ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறாரு. எல்லாம் பார்ப்பாரு. நீ என்ன பேசி அழுகுறன்னு பார்ப்பாரு. நீ நெகட்டிவா கன்ஃபஸ் பண்றியா? இல்ல பாசிட்டிவா அதாவது நேர்மறையா நீ அறிக்கை பண்றியா? இல்ல எதிர்மறையா பண்றியா? அதத்தான் நான் சொல்றேன். ஜாக்கிரதையா நீங்க பேசணும். கர்த்தர் கூட இருக்கிறார். உணர்ந்து பேசணும். எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார்ன்னு நெனச்சு பேசணும். பாஸ்டர் அப்ப சொல்றாரு, "நீ போய் சாராள் என்ன சொல்றா? சாராள் என்ன சொன்னா? அவள வீட்ட விட்டு போ சொல்லு." அனுப்புனாரா? இல்லையா? இதுதான். பாருங்க பாருங்க எப்பவுமே சொல்லுங்க. ஆதியாகமம் இந்த இன்னொன்னு பார்த்தீங்க, எப்பவுமே கிறிஸ்தவங்களுக்கு ஒரு வாயில வரக்கூடாத ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டுன்னா, "ஒருவேளை" அப்படின்னு. இல்ல சொல்லுவா ஆதியாகமம் 16:2ல ஒருவேளை அவ சொல்றா பாருங்க சாராள், "இவ மூலமா நமக்கு கர்ப்பம் கிடைக்கணுமா?" அப்படியா சொன்னாரு ஆண்டவர். வாக்குத்தத்தம் செய்து ஈசாக் வாக்குத்தத்த பிள்ளைய குடுப்பேன்னாரு ஒழிய, ஆண்டவர் அப்படி சொல்லல. அத சொல்றா. எல்லா காரியத்திலும் அப்படிதான். "அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா" அதான் அவன் பாருங்க வருத்தப்பட்டவன அவர் சொல்றாரு ஆண்டவர். "நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன்." இதுல பாருங்க, எல்லா காரியத்திலயும் கர்த்தர் அந்த இருதயம் நொறுங்குண்டு சில பேரு குடும்பத்திலேயே கணவன், மனைவி கூட பேசும்போது அந்த இருதயத்த சுக்கு நூறாய் உடைச்சிருவாங்க. அதுவும் சில ஆண் மக்கள் பிள்ளைகள வாங்க ப ப மனைவிய அவங்க அம்மா விட்டு, "உங்க அப்பா என்ன செஞ்சான்? உங்க அப்பா என்ன பண்றான்?" இது தேவையே இல்லாதுங்க. அது யார் பழக்கி விட்டாங்கன்னு தெரியாது. அவங்கள பத்தி பேச, பேச என்னதான் இருந்தாலும் அப்பா, அம்மாவ பத்தி பேசினா பொண்ணுக்கு பிடிக்காது. அதே மாதிரி சில மனைவிகள் ஹஸ்பண்டோட வீட்ட பத்தி பேசுவாங்க. உங்க அப்பா அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. நாங்க இந்த ஜாதியாக்கும், நீ அந்த ஜாதியாக்கும், நீ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் இவ்வளோ கொண்டு வந்தேனாக்கா அப்படி. இதெல்லாம் குப்பை. முதல்ல இதெல்லாம் விட்டு நீங்க வெளிய வரணும். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். உலகத்தரம் போல பேசக்கூடாது. மாம்சம் சொல்றத நீங்க பேசக்கூடாது. எப்பவுமே ஆவிக்கு விரோதமா தான் பேசும். அதே மாரி உலகத்தாரும் அப்படித்தான். உலகத்தார் வந்து சூழ்நிலைய பார்த்து பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்க? அப்படியும் பேசக்கூடாது. இருதயம் அப்படிதாங்க சொல்றாரு. நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுகிற தேவனாய் கடந்து வருவார். ஆனா அப்படித்தானே அவளுக்கும் பண்ணாரு. கடைசியில ஆண்டவர் பாருங்க, அவளுடைய காரியங்கள்ல அவளுக்கு விடுதலை கொடுத்தார். 3வது நாம் பார்க்கும் பொழுது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அந்த ஆதியாகமம் 21 வசனத்த 14வது வசனம், ஆபிரகாம் அப்பத்தையும் கொடுத்து ஒரு துருத்தியில் தண்ணி வச்சு அவள புறப்பட்டு போய் அவள அனுப்பி விடுறாரு. அவ புறப்பட்டு போய் எங்க போறா? பெயர்சபாக்கு போறா. பெயர்சபா என்றால் ஆணையின் கிணறு. ஈசாக்கு கிணறு வெட்டும் பொழுது அபிமெலேக்கோட வாக்குவாதம் உண்டாகி சமாதானம் உண்டாயிற்று. அது நிமித்தம் அந்த ஆணையின் கிணறுக்கு பேரு பெயர்சபா. ஆதியாகமம் 26 அதிகாரம் 31லேருந்து 33. வனாந்தரத்தில் அலைந்து திரிகின்றாள் ஆகார். இதுக்கு பேர் தான் சிறை இருப்பு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வனாந்தர வாழ்க்கை. அங்க வந்து வந்து பசுமையான ஒண்ணுமே இருக்காது. மணல் தான் கிடக்கும். தண்ணி இருக்காது. எல்லாம் குறைவு தான் காணப்படும். வனாந்தர வாழ்க்கை, சிறைப்பட்டு போன வாழ்க்கை. சிறைப்பட்டவருக்கு எல்லாமே செலவழிந்து விடும். அதாவது சாபம் ஆளுகை செய்யும். இது நடக்கல, அது கிடைக்கல, என்னால முடியல, எல்லாமே என்று இதை சொல்றதெல்லாம் சிறைப்படுதலின் ஆயுதம். ஆனால் கர்த்தரோ அவளை விடுதலை செய்கின்றார். நெறைய நான் பாருங்க போராட்டங்கள்ல ஜெபிக்க வந்த உடனே நான் சொல்லுவேன், "முதல்லம்மா உங்க ஜெபத்த நீங்க மாத்தணும்." ஒரு அம்மா ஒரு பையன கூட்டிட்டு வந்து என்ட்ட ஜெபிக்க வந்திருந்தாங்க. உடனே சொல்றாங்க, "இவன் பிறந்ததுலருந்து வீடு வழங்கல சிஸ்டர். இவன் பிறக்கறதுக்கு முன்னாடி நாங்க நல்ல வசதியா இருந்தோம். ஒரு 2 வீடு வாடகை விட்டுட்டு நாங்க சொந்த வீட்ல இருந்தோம். கடைசியில இவன் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 2 வாடகை விட்ட வீட வித்தாச்சு. இப்ப இந்த வீடு வித்து போற நிலைமையில இருக்கு. இவன் பிறந்த ராசி. உங்க பேர் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க பேரு வந்து அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எலிசபெத் அப்டின்னாங்க. உங்க பையன் பேர் என்னன்னு? சாமுவேல் அப்டின்னாங்க. உடனே நான் சொன்னேன், "நீங்க ப எ புறஜாதியிலருந்து அதாவது இயேசுவ அறியாத இந்து குடும்பத்திலருந்து வந்தவங்களா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல, இல்லம்மா நாங்க பரம்பரையா கிறிஸ்தவங்க." எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு. "பரம்பரை கிறிஸ்தவங்களா?" அதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, "நாங்க ஆதியிலே கிறிஸ்தவங்க. நாங்க பாதியில வந்த கிறிஸ்தவங்க இல்லன்னுவாங்க." ஆனா அந்த பாதியில வந்த கிறிஸ்தவங்க தான் இப்ப நல்லா ஆண்டவர பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஆதியிலே வந்த கிறிஸ்தவங்க உலகத்தார் மாரி பேசுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "முதல்ல நீங்க உங்க நினைவ மாத்துங்கம்மா. வேதம் சொல்லுகிறதே, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. இந்த புள்ள பிறந்ததுனால தான் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? முதல்ல இத எடுத்து போட்டுருங்க. இத நீங்க சொல்லி அந்த பையன் கேட்டு, உடனே அந்த பையன பார்க்குறேன். அந்த பையனும் சொல்றான். அம்மா சொல்ற மாரியே தான் ஆன்ட்டி. எனக்கும் அப்படித்தான். எனக்கு வந்து நான் 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 பிறந்த நாள்லருந்து நான் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க எல்லாரும்.
பாருங்க அந்த பிள்ளையுடைய இருதயத்துல எப்படி விதைச்சுட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "தம்பி, யாரையுமே சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. சபிக்கப்பட்டவங்க இல்ல. ஏன்னா, நம்ம சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில மீட்டெடுத்து உன்ன ஆசீர்வதிக்கவே அவருக்கு பிரியம்ப்பா" அப்படின்னேன். அவன் உடனே பாருங்க 18 வயசு பையன். அவனுக்கு அப்படியே ஆச்சரியமா பார்க்குறான் என்னைய. "ஆமாப்பா, நீ விசுவாசி. கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதின்னு" சொல்லிட்டு அவனுக்கு யாபேசின் ஜெபத்த சொல்லிக் குடுத்தேன். இன்றைக்கு கர்த்தருக்கு அமைச்ச கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, இன்னைக்கு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் காணப்படுறான். நல்லா இருக்கான் கர்த்தருக்குள்ள. ஆனா ஆண்டவர விடல. நான் அவன சொன்ன முதல் வார்த்தை, "கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பா வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்திற்கு இருக்கும்போது அசைக்கப்பட்டு சொல்லுடா" அப்படின்னு சொன்னேன். அத மாரி சொல்லிக் குடுங்க. அப்ப வந்து சிறைப்பட்டு போக மாட்டீங்க. அப்படி சிறைப்பட்டு இருந்தாலும் சிறையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இந்த வனாந்தர வாழ்க்கை எப்படி ஆகார் தன் சொந்த பிள்ளையை செடியின் கீழே விட்டு, அது போன்று தான் என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். 3வது பையன் பிறந்து இவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து நான் ரொம்ப அழுது புலம்புனேன். கர்த்தர் எனக்கு அந்த வனாந்தர வாழ்க்கைய மாத்தி கொடுத்தார். முடியும். இயேசுவால் முடியும். பாருங்க சிறைப்பட்டு போனவர்கள் சிறையிலிருந்து மீட்கப்படுவார்கள். கடைசியா நம்ம அந்த அதுல வந்து இதுல என்னன்னா அந்த பிள்ளை ஏன் சில பேருக்கு சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பாடு. இதெல்லாம் தேவையில்லாம பிள்ளைகள் மேல சாக்கு போக சொல்லி, ஐயோ! இந்த உலகத்தார போல தயவு செய்து பேசாதீங்க. அது குழந்தையினுடைய இருதயம். சில பேர் சொல்லுவாங்க, 3வது பையன் பிறந்தாலே வீட்ட ஆட்டி படைச்சுருவான். இதெல்லாம் அவங்க உலகம். நீங்க உலகத்தாரா? நீங்க இயேசுவுடைய பிள்ளைங்க. நீ கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க. குறி பார்க்கக்கூடாது. ஜோசியம் பார்க்கக்கூடாது. சில பேர் ஜோசியம் பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த ஜோசியம் கீசியம்ன்னு இங்க பேசாதீங்க. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நிக்கிறவங்கன்னு அர்த்தம். குறி கேட்க போறது அதெல்லாம். ஒரு வாட்டி எங்க வீட்ல மேல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு சகோதரி போய் எங்க மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்தா ஒருத்தன் கை நீட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு 7:30 நட சனியா எப்போ போகும்ன்னு சொல்லுப்பா அப்படின்னு. நான் அப்போ வந்து ஆட்டோல போவேன். நான் அந்த ஆட்டோவ கொஞ்சம் பக்கத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். சிஸ்டர் ஞாயிறு பிறந்தால் சனி போகும் அப்படின்னேன். இதெல்லாம் சும்மா தேவ தேவ பிள்ளைகளே, உலகத்த விட்டு நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். உங்க வாழ்க்கை மாறணும். உங்க வார்த்தை மாறணும். உங்க இருதயம் மாறணும். உங்க சிந்தை மாறணும். உங்க பேச்சு மாறணும். அப்பதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். சிறைப்பட்டு போன அந்த ஆகாரை விடுதலை செய்தது போல, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பை திருப்ப கர்த்தரால் முடியும். கடைசியா நாம் பார்க்கும்போது, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 வசனமும், சங்கீதம் 18 4லிருந்து 6 வரைக்கும், அந்த குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் வந்து இதே தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. என் பிள்ளை பிறந்து 3வது பையன் பிறந்து இவருக்கு 14வது நாள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே எல்லா டாக்டர் சொல்றாங்க, அவர் பொழைக்க மாட்டார், மரிச்சு போவாரு. அப்படி இப்படின்னு எனக்கு அப்படியே அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அபிஷேகம் கூட கிடையாது. நான் தேவ சமூகத்துல போய் மிகவும் அழுதேன். ஆண்டவரே, இந்த பிள்ளை வந்து எனக்கு அப்பா எப்படி இருப்பாங்கன்னு சும்மா நான் ஃபோட்டோவ தான் காட்டணுமா? இவளை ஜீவனோட போராடி ஜெபம். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார், "ஜீவனை பார்க்கும்படி கிருபை நல்லது என்று சொல்லு." அப்படி ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து 25 வருஷம் ஆயுசு நாட்களை பெருகச் செய்ய கர்த்தர் கொண்டு வந்தார். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் பிள்ளையே. இன்னைக்கு நீ பயந்துட்டு இருக்கிறியா? மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, பாதாள வல்லமைகள் என்னை மேற்கொண்டது, பயப்படுறியா? இல்ல. அவர் தான் சொல்றாரு, மரணமே என் கூர் எங்கே, பாதாளமே என் ஜெயம் எங்கேன்னு கேட்ட தேவன் உன்னோடு இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. எப்படி இந்த ஆகார் வந்து குழந்தைய கொண்டு செடியை அள்ளில போட்டு அது பிள்ளை சாவறதை நான் பார்க்க மாட்டேன்னு இல்லையா? நானும் அப்படித்தான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் கணவரை எடுத்துக்கொள்ளாதீரன்னு கதறி இந்த ஜெபம் இந்த அதிகாரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கர்த்தர் அவர் கூப்பிடுதலை கேட்டல் விடுதலை கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் பயப்படுகின்றீர்கள்? ஏன் புலம்பி தவிக்கின்றீர்கள்? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் புதிய ஏற்பாடு அப்பல்லாம் வந்து வேத வசனம் இல்லாத இருந்த காலங்க. நமக்கு கர்த்தர் இவங்க பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தத ஜீவன் நம்மளோட உயிரை கையில கொடுத்திருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரிங் புக்கு. நம்மளை உயிர்ப்பிக்கும் வல்லமை அதுல தான் இருக்கு. கர்த்தருடைய ரத்தத்தின் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. வேத வசனத்துல உங்களுக்கு விடை இருக்குது. இதுக்கு தீர்வு என்னன்னு போய் தேடுங்க. கர்த்தர் பதில் சொல்லுவார். அந்த பதிலை பிடித்துக் கொள்ளுங்க. அதான் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு சோதனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் வாங்கும்போது நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி காட்டணும். எனக்கு சொன்னீரே,
அப்படித்தானே யாக்கோபு சொல்லுவாரு. ஏசா வந்துடுறாரு. பயந்து அவன் சொல்றான், "என்னைக்கு நீ வந்தாலும் உன்னை" அவன் அப்பவே பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பயத்துல அண்ணன் நம்மள கொண்டு போயிடுவானோ அப்படின்னு கதறி வருகிறான். ஆனா வந்து எல்லாரையும் தனியா தனிச்சு போய் நின்னு ஜெபம் பண்றான் ஆண்டவர்ட்ட. என்ன கேட்கிறாரு? "எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே ஐயா. உன் சந்ததி பெருகும் என்று சொன்னீரே." அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தீமை வந்து காத்து தீமைய பார்க்கிறேன்னு சொல்லல. அவர் பாருங்க ஜெபத்துல எப்படி ஜெபிக்கிறாரு. எனக்கு தீமை வந்து நிக்குதேன்னு ஜெபிக்கல. நன்மை உண்டாகும் என்று நீங்களும் சொல்லணும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. இந்த கடன் பிரச்சனையும், குடும்பத்தில் சமாதான குறைவும், போராட்டமும், வேதனையும் என்னை தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறதே இயேசப்பா. நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீரே. எனக்கு தாட்சி அடைவதில்லை என்று சொன்னீரே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னீரே. இந்த கடன் பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்? வேத வசனம் தெரியணும். அதனால தான் நாங்க என்ன சொல்றோம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க எப்படி என்னன்னா, பிரச்சனை வந்தா இயேசுட்ட ஓடி வருது. பிரச்சனை தீர்ந்தானே உலகத்துல ஓடிடுறது. சில பேர் அப்படித்தான். போராட்டம் இருந்தா இயேசுவே 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 இயேசுவேன்னுவாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே பேசாம அமைதியாகி உலகத்துக்குள்ள ஓடிடுவாங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அது தீங்கின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும், ஆபத்தின் காலத்திலும். அப்பதான் ஆண்டவர் சொல்ல முடியும். நீ ஆபத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேதம் சொல்றது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்தில் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு, ஆண்டவர் சத்துருக்களுக்கு எதிர்பட்டாருன்னா அங்க நிக்க முடியுமா? எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவி செய்வேன். அன்னைக்கு ஒரு பையனுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு ரொம்ப அழுதான். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீ பயப்படாத. பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்து லேசான காரியம் என்று சொன்னார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ப்பா. உனக்கு வேலை கிடைச்சிடும். 2 வசனத்தை தான் சொன்னேன். இன்னைக்கு வேலை கிடைச்சி அவன் வேலையில உட்காந்துட்டு நல்ல சம்பளத்துல. எதுக்கு சொல்றேன்? நம்ம வசனத்தை பிடிச்சு நான் எப்பவுமே ஜனங்களுக்கு ஜெபிச்சுட்டு கையில திறவுகளை கொடுத்துருவேன். இந்த வசனத்தை வச்சு திறந்துக்கோ உன் ஆசீர்வாதத்தை. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் எல்லா காரியங்களிலும். அது மாத்திரமல்ல, பாருங்க அந்த ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? நம்புகிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்பவும் சொல்றாரு. அவன் வந்து எதை எண்ணலையாம், அதாவது அவிசுவாசப்படவும் இல்ல, சந்தேகப்பட வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, சூழ்நிலையை பார்க்கல, அதை எண்ணல. அவர் செய்தவர் உண்மை உள்ளவர் என்று அதை எண்ணி அவன் வந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா. நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். சூழ்நிலைகள் உங்களை எதுக்கும், சூழ்நிலை உங்களை பயமுறுத்தும், பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து போராடும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்க என்ன பண்றீங்கன்னா உதட்டளவு சொல்றீங்க இல்ல, உள்ளத்திலிருந்து சொல்லணும், சிந்தையிலிருந்து சொல்லணும், வாயின் வார்த்தையில சொல்லணும். இதெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அனுதினமும் அற்புதத்தை கர்த்தரால் செய்ய முடியும். உங்களுக்கு ஆச்சரியமான அதிசயம் நடக்கும். ஓ இப்படியா, ஓ அப்படியா நடந்துச்சு, ஓ இப்படியா ஆச்சரியப்படுவாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, உங்க குடும்பத்தார் ஆச்சரியப்படுவாங்க, உங்க சத்துருக்கள் ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. சிறைப்பட்டு போனார்களோ, சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, கட்டுண்டு போனார்களோ, கவலையோடு வாழ்கின்றார்களோ, நீர் கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்தது உண்மை என்றால் ஆச்சரியமான விடுதலை என்று சொன்னீரே சுவாமி. அற்புதம் பிரமிப்படையும்படியா, மற்றவர்கள் இந்த செய்தியை விடுதலையை கேட்கும் போதே பிரமிப்படையும்படியா, ஆச்சரியப்படும்படியா உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. எந்த காரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று அவங்க விசுவாசித்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, உடைய நாமம் மகிமைப்பட அற்புதம் நடப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன். உஷபி லபி தரி கலது சந்தூர பலதார் ஆரோக்கியதாஸ், சோர்ந்து போகாது. கிட்னி பழுதாகி போயிற்று என்று மிகுந்த பாரத்தோடு கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று அறிக்கையிடு. எல்லா பலகீனமும் கடிந்து கொள்ளப்பட்டு ஆயுசு நாட்களை பெருக செய்து வாழ்வதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். ஒரு பாலதுடி ஷெம்பிலகதுனி சிகிதரமனகதுரி கந்தோ லிபாக்க ரதுரி கபா. அஸ்வின் குமார், சோர்ந்து போகாத.
5 வருடமாய் வேலை இல்லாமல் தவித்து திணறிக் கொண்டிருக்கின்றாய். கர்த்தர் சொல்கிறார், உன் சிறையிருப்பை திருப்பினேன். பிரமிப்பு அடையும்படியா, நீ நினைச்சு பார்க்காத அளவு உயர்வை தரும்படியா கர்த்தர் ஒரு வேலையில் உன்னை அமர்த்துகிறார். இன்னும் சற்றே பொறுத்திரு, பிரமிப்பு உண்டாகும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் லகுதுரி சந்துரி பானி கபதுரி கபலனா தீரபால ஸ்டெல்லா மேரி, சோர்ந்து போகாதே. பண நெருக்கடி தானே எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் அடிக்கடியாக பலகீனப்பட்டு போகிறார்கள். எனக்கு என்ன செய்வென்று தெரியவில்லை என்று புலம்பி நிற்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும். கர்த்தரை நம்புகிறான் செழிப்பான் விசுவாசி. உஷபி தரிபலது சந்துரி கபலஹந்து நித்திய கல்யாணி லிஷபி கபால ஹேது. உனக்கு 36 வயது ஆகி போயிடுச்சு. எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, எனக்கு திருமணத்தை நடத்தி தருவேன் என்று கர்த்தர் சொன்னாரே, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று புலம்பி அழுகிறார். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்து உன் கண்கள் அதிசயத்தை காணும் என்று உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி, உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஷபில்லஹே டூனி கதூரி சந்து. நாங்கள் உண்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டும் என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆச்சரியமான விடுதலையை கத்தர் கொடுத்து அவருடைய வாயை நகைப்பில நிரப்புவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.